ஆஹா, பேஷ் பேஷ், பிரமாதம், மிக பிரமாதம். கிருஷ்ணார்ப்பணம். இன்றைக்கி அடை தோசை செய்யறதுக்கு தேவையான சாமான். இது இட்லி அரிசி. அதுக்கு தேவையான அரிசி 1 டம்ளரும் 1 பிடிச்சும் எடுத்துட்டுருக்கேன். நான் அந்த டம்ளரில் அரிசி எடுத்துட்டுருக்கேன். அந்த டம்ளரில் 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட அந்த துவரம்பருப்பு அதை எடுத்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் 1/4 டம்ளர், கரெக்டாக 1/4 டம்ளர் எடுத்துக்கணும். அடுத்தது உளுத்தம்பருப்பு, அதுவும் 1/4 டம்ளர் எடுத்துக்கலாம். சிறு பருப்பு அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாள், அது பெருசாக 1 பிடி எடுத்துட்டா போதும். இந்த 4 சாமானும் எடுத்துக்கணும். இதில் அரிசி, அந்த 4 பருப்பு காட்டினேன் இல்லையா, அந்த 4ம் அரிசியும் சேர்த்து நேற்று ராத்திரி ஊற போட்டு வச்சுருக்கேன். இன்னைக்கு காலம்பரை அரைக்க போகிறேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு நான் 4 மிளகா வத்தல், உங்களுக்கு எவ்வளோ மிளகா வத்தல் தேவையோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கு பெருங்காயம் பொடி, காயமோ பெருங்காயமோ எதானும் போட்டுக்கலாம். அது உப்பும் சேர்த்து அரைக்கணும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துட்டுருக்கேன். அதில் இந்த 4 மிளகா வத்தலும் 4 மிளகா வத்தலை கட் பண்ணி போடுங்க. இல்லாட்டா பிளேடில் சிக்கின்றும். அதனால் 4 மிளகாத்தலையும் போட்டு அதோட இந்த நேற்றுக்கு ஊற வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, இந்த மிக்சிங் அதையும் அதில் போட்டு மொத்த உப்பையும் போட்டுருங்க. அதுக்கு மொத்தம் அரைக்கிறதுக்கும் அந்த மிளகா வத்தல் இந்த மொத்த சாமான் ஊற வச்சதுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான மொத்த உப்பையும் போட்டு ஒரேடியாக அரைச்சிட்டுருங்க. ஒவ்வொரு தரம் அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அதனால் மொத்த காரமும் போட்டு உப்பையும் போட்டு அரைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் போட வேண்டாம். இந்த பெருங்காயப்பொடியும் போடுறேன். உங்கள்கிட்ட கட்டி காயம் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். இப்போ உப்பு, மிளகா வத்தல், அந்த ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாம் சேர்ந்தது போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டிருக்கேன். தேவையான தண்ணி போட்டு கரகரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப கரகரம் வேண்டாம், ரொம்ப முழுக்குன்னு வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சிட்டா போதும். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். தோசை பதத்துக்கு அரைச்சிக்கணும். நான் மிக்சியில் அரைச்சிட்டுருக்கேன். அதுக்கு ஒரே தடவை தான் மிளகா வத்தல் போட்டு ஒரு இடுக்கு அரைச்சிட்டுருக்கேன். மொத்தமே போடும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவை மிளகா வத்தல் போடணும் அவசியம் இல்லை. மொத்த மிளகா வத்தலும் உப்பும் சேர்த்து போட்டு அரைச்சிடுங்கோ. அதுக்கு தேவையான மொத்த உப்பையும் மொத்த மிளகா வத்தலையும் போட்டு அரைச்சிட்டா போதும். ஒவ்வொரு தரம் போடணும் அவசியம் இல்லை. இல்லாட்டா ஊற வைக்கும் போதே மிளகா வத்தலை அந்த அரிசியோடைய ஊற வச்சு அப்போ அரைச்சிட்டு அதுக்கு மேலே உப்பையும் போட்டுக்கலாம். உங்கள் சௌகரியம் போல் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கரகரன்ட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பிடிக்கிறவா வெங்காயத்தை நறுக்கி அதையும் இதோடு சேர்த்து போட்டு வாக்கலாம். இல்லாட்டா வெங்காயத்தை மேலே தூவிக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. அது ஆன்டிபயோட்டிக்னால் அதுவும் போட்டுட்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வாத்துற வேண்டியதுதான். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வாத்துற வேண்டியதுதான். இந்த அடை தோசை வாத்துருக்கு. அது தொட்டுக்கிறதுக்கு வெண்ணெய், அவியல், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.